ஹலோ கைஸ், வெல்கம் டு டிடிஎம் யூடியூப் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரீசெண்டாக தமிழ் டப் செய்யப்பட்ட 5 ஹாலிவுட் மூவிஸ் பார்த்தோம். அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம டாப் 5 அட்வென்ச்சர் ப்ளஸ் ஃபேண்டசி மூவிஸ் பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th பொசிஷனில் இருக்க மூவி காங் ஸ்கல் ஐலண்ட். இந்த படத்துக்கு IMDbயில் 6.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாம் ஹிடில்ஸ்டன், சாமுவேல் எல் ஜாக்சன், ப்ரீ லார்சன், அதாவது லோக்கி, நிக் ஃபியூரி, ப்ரீ லார்சன். அதாவது மார்வலில் இருக்க கேஸ்டிங் கொஞ்சம் அதிகமாகவே இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த படம் செம்ம படங்க. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். கிராஃபிக்ஸு, VFX எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஸ்க்ரீன் ப்ளேயும் மாசாக இருக்கும். இதை தான் கிங்காங் படத்தை சென்டிமெண்டல் எமோஷனலாக முடிச்சிருந்தாலும் இந்த படத்தை செம்ம ஹைப்போட முடிச்சிருக்காங்க. ஏன்னா போஸ்ட் கிரெடிட் சீனில் காட்ஜிலா ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட் பார்ட்டில் காட்ஜிலா விசஸ் கிங்காங் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் அந்த படம் புரியணுன்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும். கண்டிப்பாக இந்த படம் பார்க்க வேண்டிய படம் தான். நம்ம லிஸ்ட்டில் 4th பொசிஷனில் இருக்க மூவி ஜேர்னி டு த சென்டர் ஆஃப் த எர்த். இந்த படம் 2008 ரிலீஸ் ஆகி இந்த படத்துக்கு IMDbயில் 5.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவிங்க. ஏன்னா படம் செம்ம காமெடியாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஹீரோவோட அண்ணன் ஒரு சயின்டிஸ்ட். அவர் நிறைய இடத்துக்கு ரிசர்ச் பண்ண போவார். அதே மாதிரி ஒரு ஐலாண்டுக்கு ரிசர்ச் பண்ண போயிருப்பார். போனவராகவே இருப்பார், திரும்பி வரமாட்டார். அதனால ஹீரோ அவன் அண்ணன் பையனை கூப்பிட்டுட்டு ஹீரோயினையும் கூப்பிட்டுட்டு அவன் அண்ணனை தேடி போவாங்க. அங்கே என்ன நடக்குதுதாங்க கதை. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். நம்ம லிஸ்ட்டில் 3rd பொசிஷனில் இருக்க மூவி நேம் சார்லி அண்ட் த சாக்லேட் ஃபேக்ட்ரி. இந்த படத்துக்கு IMDbயில் 6.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் 2005 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜானி டெப், அதாவது நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, சார்லின்னு ஒரு ஏழ்மையான பையன், அவனோட சேர்த்து ஒரு 4 பசங்களுக்கு சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போக ஒரு கோல்டன் டிக்கெட் கிடைக்குது. அங்கே நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே காமெடியாக இருக்கும். அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி டெப். இந்த படம் செம்ம காமெடியான படம், நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படங்க. நம்ம லிஸ்ட்டில் 2nd பொசிஷனில் இருக்க மூவி நேம் அரௌண்ட் த வேர்ல்ட் இன் 80 டேஸ். இந்த படத்தில் ஜாக்கி ஜான் நடிச்சிருக்காரு. இந்த படம் 2004 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு IMDbலேருந்து 5.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஜாக்கி ஜான் படம்னாலே எவ்வளோ அட்வென்ச்சராகவும் இருக்கும், காமெடியாகவும் இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுங்க. அதே மாதிரி இந்த படத்தையும் நல்லா சூப்பராக கொடுத்துருப்பாருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப சிம்பிளுங்க. எப்படி 80 நாளில் உலகத்தை சுற்றிட்டு வராங்கன்னாங்க. ஆனால் அந்த 80 நாள் நடுவில் நடக்கிற காமெடி வேறு லெவலாக இருக்குங்க. அதனால் இந்த படத்தை மிஸ் பண்ணிடாமல் பார்த்துருங்க. நம்ம லிஸ்ட்டில் 1st பொசிஷனில் இருக்க மூவி நேம் பிளட் டைமண்ட். இந்த படம் 2006 ரிலீஸ் ஆகி இந்த படத்துக்கு IMDbலேருந்து 8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா லியோனார்டோ டிகாப்ரியோ, அதாவது நம்ம டைட்டானிக் ஜாக்ங்க. இந்த படத்தில் அவரோட கேரக்டர் ஒரு செம்ம கேரக்டருங்க. ஃபஸ்ட்டு என்னடா இவ்வளோ மோசமானவனா இருக்கான்னு யோசிப்பீங்க. அதே கொஞ்ச நேரத்தில் எனக்கு வடிவேல் டைலாக் தாங்க ஞாபகம் வருது. என்ன மனுஷன்யா, அந்த டைலாக் மாதிரி அப்படி வாழ்ந்துருப்பாருங்க அந்த படத்தில் அந்த மனுஷன். படத்தில் செம்ம ஸ்க்ரீன் பிளேங்க. படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், செம்ம அட்வென்ச்சராக போகும். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட் 5 அட்வென்ச்சர் ப்ளஸ் ஃபேண்டசி மூவிஸ் பார்த்தோம். இதே கேட்டகரியில் நான் வேறு ஏதாவது மூவிஸ் மிஸ் பண்ணியிருந்தா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வியூவர்ஸ்க்கும் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.